ஜீரோலேருந்து ₹1,00,000 50 நாளில் எப்படி சம்பாரிச்சேங்கிற ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். நிறைய பேர்த்துக்கு பண தேவை இருக்கும், ஆனால் பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியாது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கோல் செட் பண்ணுறதுக்கு டார்கெட் அண்ட் எண்ட் டேட் ரொம்ப முக்கியம். டார்கெட் எதுவுமே கம்மியாக இருக்கக்கூடாது, அதிகமாக இருக்கணும். அதனால நம்ம வச்சுக்கிட்டது ₹10,00,000 100 நாளுங்கிற கோல் செட் பண்ணியிருந்தோம். இதுக்கு நான் 2 ஆப் யூஸ் பண்ணேன். அது 2 ஆப் என்னென்னு கேட்டிங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுக்கு கேஷ் புக் அப்படிங்கிற ஆப் யூஸ் பண்ணேன். அண்ட் கோல் ட்ராக்கர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணேன். இது நம்ம எத்தனை நாள் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்டே இருக்கும் அப்பப்போ. இது நமக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது ரெண்டுமே ஃப்ரீ தான். ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன் ரெண்டுக்குமே சப்போர்ட் ஆகும். இந்த ஆப்பெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், நான் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணேங்கிறத இப்போ அடுத்தடுத்து சொல்ல போகிறேன். அண்ட் நான் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆலா பிளாக் கல் கம்பெனிக்கு வேலைக்கு போனோம். ரெண்டாவது வீடு கட்டுறதுக்கு சிட்டால் வேலைக்கு போனோம். தேர்ட் டேவே ஹேர் ஆயில் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து பைக் சேல் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே ஃபினான்ஸில் சீசிங் பண்ணி தர்றதுக்கு அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நமக்கு கொடுத்தாங்க. இதுக்கு போயிட்டு இருந்தோம். கடைசியாக நான் ஹோட்டல் இது ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பிஸ்னஸ் எப்படி இருந்துச்சு, என்னென்ன அதில் சம்பாரித்தோம், என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இந்த பிஸ்னஸ்லையெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ ஆலா பிளாக்கல் கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வேலை ரொம்ப ரொம்ப ஹெவிங்க. பட் என்னென்னு கேட்டிங்கன்னா, சேலரி ₹800 கொடுத்தாங்க. ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டால் வேலைக்கு போகும்போது அந்த ஆலா பிளாக்கல் கம்பெனி அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ரொம்ப வேலை தான். வெளியில் அந்த வெயிலெல்லாம் நின்று தான் வேலை செய்யணும். பட் இருந்தாலும் அதுக்கு ₹600 தான் கொடுத்தாங்க. இப்போ ஹேர் ஆயில் அண்ட் ஃபினான்ஸில் எவ்வளோ பணம் வந்துச்சு, என்னென்ன நடந்துச்சுங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுல ஒரு ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுலேயே நம்ம எல்லாமே வந்திருக்கும். எது இதில் பணம் வந்துச்சு, கேட்டகிரி, அந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்கும். அதில் நம்ம எந்த இது வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஹேர் ஆயில் டச் பண்ணுறோம். ஹேர் ஆயில் ₹4,660 நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதான் இதில் பாருங்கள், ஃபினான்ஸில் ₹29,300 ஏர்ன் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் 40 டேஸில். அண்ட் ஹேர் ஆயில் பிஸ்னஸில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த ஃபேக் ப்ரமோஷன்ஸ், இந்த தாடி வளரும், முடி வளரும் அப்படின்னெல்லாம் நிறைய ஃபேக் பண்ணி சேல் பண்ணுறாங்க. நம்ம அந்த மாதிரி இது பண்ண முடியாது. அதனால நம்ம ஹேர் ஃபால் ஆகிறது மட்டும்தான் ஸ்டாப் ஆகுன்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தோம். அது இல்லாமல் அதில் நம்ம ₹4,000 நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இந்த பிஸ்னஸை நான் ஸ்டாப் பண்ணலாங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். ஏன்னா இது நம்ம கோலுக்கு உண்டான பிஸ்னஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடி வளரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெனட்டிக்கை எதையுமே மாற்ற முடியாது. இல்லை இதுக்கு முன்னாடி ஃபால் ஆயிருச்சு அப்படின்னாலும் ஒரு 10% தான் அதை ரெடி பண்ண முடியுமோ இல்லையே, ஃபுல்லாக ஹேர் ஃபால் ஆகி ரொம்ப வருஷம் ஆனவங்களையெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி ஃபேக் ப்ரமோஷனோ இல்லை ஃபேக் பிஸ்னஸோ நமக்கு தேவையில்லை. அதனால இந்த பிஸ்னஸை நம்ம இதோட ஸ்டாப் பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபினான்ஸில் ₹29,300 நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். ஆனால் அதில் நல்ல சேலரி தான். பட் அதுக்கேற்ற அளவுக்கு ப்ரெஷர் இருக்குங்க. ஏன்னா பணம் யார்கிட்ட அவங்களால வசூல் பண்ண முடியாதோ அவங்கள தான் நமக்கு கஸ்டமராக கொடுப்பாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி வாங்கணும். ஏன்னா பணமே இருக்காது. பணம் இல்லாதவங்ககிட்ட பணம் வாங்குறது பாசிபிளே கிடையாது. அப்போ நம்ம அந்த பைக்கை தான் நம்ம சீஸ் பண்ண முடியும். அதையும் அவங்க அவைலபிளாக வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம ஃபோன் பண்ணி கேட்குறோம், வர்றோம் அப்படின்னு தெரிஞ்சதையுமே அதை அவங்க எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருவாங்க, இல்லை வரமாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த ₹500, ₹1,000, ஏன் ஒரு சில வண்டிகளுக்கு ₹2,000 கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு வண்டி இங்கே பொள்ளாச்சியிலேருந்து திண்டுக்கல்ல ஓடிட்டு இருந்துச்சுங்க. இங்கே ஃபைனான்ஸ் வாங்கிட்டு திண்டுக்கல் கொண்டு போயிட்டாங்க வண்டியை. அந்த வண்டி சீஸ் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு டேக்கு மேலேயே போயிடுச்சு. காலையில் 6 மணிக்கு போனது நைட் 10 மணிக்கு தான் வந்தோம் வண்டியை சீஸ் பண்ணிவிட்டு. இந்த மாதிரி நிறைய இருக்குது. நிறையா பண்ண முடியாமல் போயிட்டு திரும்பி வந்தது, இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. இப்போ ₹1,00,000 ஏர்ன் பண்ணிவிட்டு கடைசியாக ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணோம். ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணதையுமே ஃபினான்ஸை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனால் ஹோட்டலில் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் தெரியாது. என் லைஃப்பில் நான் பண்ணவே கூடாதுன்னு நினச்சதில் ஒரே ஒரு பிஸ்னஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் தான். அதை ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் அடுத்து வர வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சேலஞ்ச் இருக்கணும். நம்மளால் முடியாததை இப்போ தான் பண்ண முடியும். இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் நமக்கு தெரியாது, வராது, எல்லாம் சும்மா தொட்டாவது பார்க்க முடியும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தில் இறங்கிட்டேன். இப்போ அடுத்து கேட்டிங்கன்னா, இன்னும் 50 நாளில் ₹9,00,000 ஏர்ன் பண்ணணும். இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதையெல்லாம் நான் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இருந்தாலும் நம்ம பண்ண வேண்டிய வேலை, முயற்சி செய்கிறதும் வேலை செய்கிறதும் நிறுத்தவே மாட்டேன். அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நான் ஃபுல் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறேன்.